ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இது ஒரு விசேஷமான ஒரு நாள் என்றால் வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் திரும்பி பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் அவர் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார் இல்ல. ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை தேற்றி பலப்படுத்தி நம்ம அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதித்தே நடத்தி கொண்டு வருகிறார். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் அதிசயமான தேவன் அல்லவா, அதனால உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகிறாரு. நீங்க இந்த வருஷம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கல்ல, இப்ப நடந்துருமான்னு எதிர்பார்த்து கொண்டே வந்தீங்க, ஒன்றும் நடக்கலைன்னு கலங்குறீங்கல்ல. இந்த மாதத்துல உங்களுக்கு அதிசயம் நடக்க போகிறது. உங்க தனிப்பட்ட காரியத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப காரியத்துல, பிசினஸ் காரியத்துல, உங்க வேலையில, பிள்ளைகள் காரியத்துல, ஊழியத்துல அதிசயம் நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். என்றால் அவர் அதிசயமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு அந்த அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்க போகிறாரு. உங்களுக்கு என்ன அதிசயம் நடக்கணும்? ஒரு அதிசயம் நடந்தா தாங்க உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறீங்கல்ல. இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை. ஒரு அதிசயம் நடந்தாதான், ஒரு அற்புதம் நடந்தாதான் உண்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காரியத்துல ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தடை? பிசினஸ்ல தடையா, ஊழியத்துல தடையா, பிள்ளைகள் காரியத்துல தடையா, ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி முன்னேறி போக விடாதபடி செய்து கொண்டிருக்கிறதா? தடை விலகும், வழி பிறக்கும். அந்த அதிசயத்தை நீங்க காண்பீங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்க்கை கசந்து விட்டதா? ஊழியம் கசந்து விட்டதா? இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? இதை விட ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்க என்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர் இயேசு உங்களுடைய கசப்பை மதுரமாய் மாற்றுவார். பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்களுடைய கசப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிறதா? இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. அந்த கசப்பான சூழ்நிலை மாறும். உங்களுடைய இருதயம் மாறும். ஒரு மதுரமான சூழ்நிலை உண்டாகும். இது ஒரு அதிசயமான காரியம் தானே. அந்த அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அதிசயம் நடக்கும். நீங்க மகிழ்ந்த களி கூறுவீங்க. இந்த பண்டிகை நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் வாழ்த்துகிறேன்.